வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான அண்ட் சுலபமான வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லை, இதை குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட அதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவு வதங்கிருச்சு. இது கூட நான் காய் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். காய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் இப்போ டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த ப்ரெட் ஃபுல்லாக தடவிடுங்க. இப்போ டொமேட்டோ கெச்சப் எல்லாமே அந்த ப்ரெட் ஃபுல்லாக நான் தடவிட்டேன். இது கூட நான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டஃபிங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். நீங்கள் ஒரே இடத்துல வச்சிடாமல் இந்த மாதிரி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டு மூடையில் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் ஆட் பண்ண அப்புறமா நம்ம ப்ரெட்டை மூடிக்கலாம். இப்போ நான் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இந்த சாண்ட்விச் நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றாமல் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சைடு நல்லா லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு அதை திருப்பி போடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா அந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம சாண்ட்விட்சை தோசை தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நான் எடுத்துட்டேன் தோசை தவாலேருந்து. இப்போ நம்ம சாண்ட்விட்சை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாகவே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான அண்ட் சுலபமான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.